அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளாசம் மியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாங்காய் சீசனுக்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 மாங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் சீவிக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறம் மாங்காவையும் அந்த பீலர்லேயே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தீயை விட்டுறக்கூடாது, வெந்தயம் எல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு எல்லாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த மாங்காய்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்பப்போ ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணால் சீக்கிரம் சுருண்டு வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா தண்ணிலாம் நல்லா தளபலன்னு கொதிக்குது. நம்மளுக்கு சுண்டி வரணும் நல்லா மாங்காய் வெந்து. பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டி மாங்காய் வெந்திருக்கு. இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியை சுருண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னும் கலரும் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வாயில் வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரைஸ் கூட நம்ம சைடிஷாக தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கைப்படாமல் வச்சுக்கணும், ஹீட் பண்ணிட்டு வச்சா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே